நோன்பு எப்படி இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிறது? பொதுவான சில கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். ஆன்மீக பயிற்சிக்கு இஸ்லாத்தில் மட்டுமல்ல எல்லா மதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து கொஞ்சம் லேசாக உடலை வருத்துதல், பசித்திரு, விழித்திரு, தனித்திரு, எல்லா சமயங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. ஆக இந்த உணவை அடக்குதல், பசித்திருந்தல், கொஞ்சம் தனித்திருந்தல், கொஞ்சம் விழித்திருந்தல், இவற்றின் மூலமாக உடம்பு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. உடம்பினுடைய ஆசைகள் குறைந்தால் ஆன்மாவினுடைய எண்ணம் அதிகமாகிறது ஒரு மனிதன். இது பொதுவாக உணரப்படக்கூடிய ஒன்று. நோன்பு இந்த ஒரு மாத காலமாக அந்த பயிற்சி அளிக்கிறது. அடுத்தபடியாக இன்னொன்று, நோன்பு இருக்கிற போது பொய் பேசுவதற்கு, புறம் பேசுவதற்கு அஞ்சுகிறார். காரணம் என்னவென்றால், தான் கஷ்டப்பட்டு நோக்கின்ற நோன்பு வீணாகிவிடுமோ என்ற அச்சம் வருகிறது. பார்க்கலாம் அடிக்கடி எவ்வளோ நோக்கிட்டு புறம் பேசணும்னா, டே வாயை மூடுறா, நோம்பு வச்சுக்கிட்டு புறம் பேசி வீணாகிறா பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவோம். நடக்கிறது, சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இவனே கூட உணர்வான், எதுக்கு பாப்பா அவங்க பம்பு நோம்பு வேற வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சமயத்தில் பொய்யை பேசி நோம்பையா வீணாகணும். இது நடக்கிறது, 30 நாட்கள் நடக்கிறது. ஆக இந்த 30 நாள் இவ்வாறு பயிற்சி பெற்றால் அவனுக்கு சில தீமைகள் அவனை விட்டு போகாதா என்ன? பெரிய ஒரு ஞானியாக மாறாவிட்டாலும் சில தீமைகளாக அவனை விட்டு போகும், அது எந்த சந்தேகம் கிடையாது. அடுத்தபடியாக இந்த நோன்பு என்பது எந்த பகட்டும் கிடையாது, யாருக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. விளம்பரமில்லா வணக்கம். தொழுதா 4 பேருக்கா தெரியும், ஹஜ்ஜுக்கு போனா நிறைய பேருக்கு தெரியும், தான தர்மம் செய்தா பல பேருக்கு தெரியும். இது யாருக்கும் தெரியாது. மறைவிலே சென்று உணவருந்தினாலும் நீரருந்தினாலும் எவருக்கும் ஒன்றும் தெரியாது. இறைவனுக்காக நான் நோன்பு நோக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது என்ற நிலையெல்லாம் இதன் மூலமாக தரப்படுகிறது. நோன்பு ஒரு பெரிய டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு. என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியும். 14 மணி நேரம் என்னால் உணவருந்தாமல் இருக்க முடியும், புகைப்பிடிக்காமல் இருக்க முடியும், வெற்றிலை போடாமல் இருக்க முடியும், மனைவியை கணவனை நெருங்காமல் என்னால் இருக்க முடியும் என்பதற்கான ஒரு பயிற்சி அவனுக்கு தருவது இந்த நோன்பு. அப்படியும் ஒரு பயிற்சி அடாப்டேஷன், எந்த சூழ்நிலைக்கும் தன்னை மாற்றிக்கொள்கின்ற, தகவமைத்துக் கொள்கின்ற பயிற்சி. நோன்பு பொறுத்தவரை எந்த சூழ்நிலைக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்வார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட மாட்டாங்க, தட்டெல்லாம் தூக்கி எறிய மாட்டாங்க வீட்டில் இல்லையா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தட்டுகளை தூக்கி எறிய மாட்டாங்க. இப்படி பல வகைகளிலே நோன்பு பயிற்சி அளிக்கிறது. அடுத்தபடியாக நாம் ஏற்கனவே சொல்லிய இரக்கம், கருணை, நோன்பினுடைய பசியை உணர்ந்த காரணத்தினால் கருணை, இரக்கம். நோன்பு காலத்திலே எல்லோரும் தாராளமாக கொடுப்பார். தமிழ்நாடு முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமாக நன்கொடைகள் வசூலிக்கப்படுகின்ற மாதம் இந்த மாதம் தான். மிகப்பெரிய அளவில் நன்கொடை வசூலாகும். அது நோன்பு ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மிகப்பெரிய மனிதநேய பண்பு மலர்வதும் இந்த நோன்பின் மூலமாக. அத்தோடு இது ஒரு சமத்துவத்திற்கான ஒரு பயிற்சி. எல்லாரும் நோன்பு வைக்கணும். சில சமயங்களில் மத குருமார் நோன்பு வைப்பார், மற்றவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. நல்லா தத்துவங்கள அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் நோன்பு நோன்றாக வேண்டும். அது யாருக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது. அதில் பாமரர், பண்டிதர், மத குருமார்கள், சாதாரண மக்கள் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக இந்த சமத்துவ சகோதரத்துவத்திற்கான ஒரு பயிற்சி. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிநாதம் சமத்துவம். ஒன்றே உலகம், ஒருவனே தேவன். இதுவரை இஸ்லாம் வெறும் தத்துவமாக முழங்கியதல்ல, செயல்படுத்தி காட்டிவிட்டோம். உலக வரலாற்றில் நீங்கள் படித்தால் இது உங்களுக்கு புரியும். அப்துல் காதர் முதலியாரை உங்களால் பார்க்க முடியுமா? அப்துல் குத்தூஸ் தாடாரை உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது, எங்கேயும் பார்க்க முடியும். ஆகவே சமத்துவம் என்பதை வெறும் தத்துவமாக பேசாமல் செயல்படுத்தி காட்டியது. அதற்கு எப்படி கொண்டு வந்தது பெரிய தனியாக பேச வேண்டிய தலைப்பு. ஆனால் அதிலே ஒன்று, இந்த வணக்கங்களும் அதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. தொழுகையிலே எல்லாரும் சமமாக நிற்கிறார்கள். ஆண்டான், அடிமை, ஏழை, பணக்காரர், முன்னால் வந்தவர் முன்னாலே, பின்னால் வந்தவர் பின்னாலே. மத குரு என்று ஒருவர் கிடையாது. யார் வேணாலும் தொழுகை நடத்தலாம். தொழுகை நடத்த தெரிந்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். தொழுகை நடத்த தெரிந்திருக்க வேண்டும் என்று அதற்கென்று ஒரு இனம், அதற்கென்று ஒரு கூட்டம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படியாக பல வகையான பயிற்சிகளை இஸ்லாம் அளிக்கிறது.
ஆகவே சுருங்க சொல்லின் இது மனிதனை உருவாக்குகின்ற ஒரு திட்டம். இட் இஸ் a man making process. நல்ல மனிதனை உருவாக்குவதற்காக தரப்படுகின்ற ஒரு பயிற்சி திட்டமே தவிர வெறும் சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. ஏனென்றால் ஏற்கனவே சொல்லியதை கூட இன்று வல்லவர்களை உருவாக்கிவிட முடிகிறது, நல்லவர்களை உருவாக்க முடியவில்லை. அதான் பெரிய கஷ்டமாக இருக்கு. எல்லா துறைகளிலும் வல்லவர்கள், நம்ம நாட்டுக்காரர்கள் உலகத்துக்கு எந்த பகுதிக்கு சென்றாலும் ஜொலிக்கிறார்கள். சிலிக்கான் வேலையிலே இவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள், ஐடியிலே கொடிகட்டி பறக்கிறார்கள். ஆனால் ஒழுக்க நிலை என்று வந்து விட்டால், அதான் ஒரு கவிஞன் பாடினான், இவர்கள் படித்ததோ சாப்பிடுவேன், இவர்கள் இதயமோ ஆடுவேன், இவர்கள் படித்ததோ சாப்பிடுவேன், இவர்கள் இதயமோ ஆடுவேன் என்று சொன்னார். நோபல் பிரைஸ் கூட வாங்கிடலாம், இதயம் நோபலா இல்லையே, அதான் பிரச்சனை. இதயம் நோபலா இருக்கா, வாங்கிடலாம். ஆகவே இந்த நல்லவர்களை உருவாக்குவதுதான் இதனுடைய நோக்கம். இது தன்னைத்தானே வருத்திக் கொள்கின்ற ஒரு சடங்கும் அல்ல, பயிற்சியும் அல்ல. பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டமும் இல்லை, ரொம்ப லேசும் இல்லை. இது ஒரு சுகமான சுமை. 12 மணி நேரம் 14 மணி நேரம் நோன்பு நோக்கு யாராலும் முடியும், எவராலும் முடியும். 10 வயது குழந்தையும் நோன்பு நோக்கிறது, 70 வயது முதியவரும் நோன்பு நோக்கிறார். தாங்க முடியாத சுமையாக இருந்தால் இவரெல்லாம் நோன்பு நோக்க முடியாது. யாராலும் நோன்பு நோக்க முடிந்த சில தத்துவங்களிலே வெந்நீர் மட்டும் குடிக்க வேண்டும் என்பது போன்ற மிக கஷ்டமான நடைமுறைகள் எல்லாம் உண்டு. அப்படியும் கிடையாது. இன்னும் சில தத்துவங்களிலே வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்டுக்கோ, நான் வெஜிடேரியன் சாப்பிடாத என்று எளிமையான முறைகளும் உண்டு. அப்படியும் எளிமையும் கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது. ஆகவே மிக எல்லோரும் தாங்கிக் கொள்ள முடிந்த ஒன்றுதான். ஏனென்றால் இஸ்லாம் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது, நான் ஒரு எளிமையான மார்க்கம், அத்தீனி யுஸ்ரா, நான் ஒரு எளிமையான மார்க்கம், மக்களுக்கு கஷ்டம் தருவன் அல்ல என்ற ஒரு கருத்தையும் சொல்லுகிறதாக. இது தன்னைத்தானே வருத்திக் கொள்வதும் அல்ல, இது ஒரு சடங்கும் அல்ல. நல்ல குடிமக்களை உருவாக்குவதுதான் இந்த நோட்டினுடைய நோக்கமாக திகழ்கிறது என்பதனை நான் இதன் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம்.